அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாஜ், கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பயனுள்ள வகையில் பார்ட் பியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலபஸுக்கு தேவையான ஒரு 30 கேள்விகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே சார் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாஜ் இருக்கக்கூடிய அந்த பார்ட் பி ரிலேட்டடாக வந்து எங்களுக்கு வீடியோ போடுங்க, ஏன்னா அது வந்து பள்ளி பாட புத்தகத்தில் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்து அது ரிலேட்டடாக வீடியோ கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து இந்த வீடியோ நம்ம வந்து கொடுக்குறோம். இதுக்கப்புறம் பார்ட் 1, இது பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். நமது தோலிற்கு நிறைமைன்றாங்க. மெலனின், மெலட்டோனின், கரோட்டின் இவற்றில் எதுவுமில்லைன்னு கொடுத்துருக்காங்க. நான் 4 ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன், ரைட்டா? அப்படி ரீட் பண்ணும்பொழுதே உங்களுக்கு என்ன விடையாக இருக்குன்னு மனசில் கெஸ் பண்ணுங்கள். நான் சொன்னதுக்கப்புறம் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நமது தோலில் என்ன நிறமி இருக்குன்னா மெலனின் இருக்குது, ரைட்டா? அதனால தான் வந்து தோலோட நிறம் வந்து கருப்பாகுதுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா வெள்ளையாகிடும், ரைட்டா? ஸோ மெலனின் அப்படின்றதால் இது வந்து சரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோல் இருக்கிறதுனால வந்து சூரிய ஒளிக்கதிர், புரோத கதிர் வந்து நம்ம பாதுகாக்கிறது அப்படின்றலாம் சொல்லுவாங்க. ஸோ மெலனின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து தோலின் நிறத்துக்கு முக்கியமான ஒரு நிறமி. அடுத்தது காச நோயின் அறிகுறி என்ன பண்ணுறாங்க? காய்ச்சல், தலைவலி, மூட்டு வலி, நீடித்த இருமல் அப்படின்னு போட்டிருக்காங்க. காச நோயோட அறிகுறி என்னன்னா நீடித்த இருமல் இருக்கும். இருமல், சளி அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா அது காச நோயோட அறிகுறியாக இருக்கும். அடுத்தது நாய் கடிப்பதால் ஏற்படும் நோய் என்னன்றாங்க? டெங்கு, மஞ்சள் காமாலை, ரேபிஸ் நோய் ஏற்படுவதில்னு போட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து வெறிநாய் கடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரேபிஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து மனிதர்களுக்கு வந்து பரவும். ஸோ இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் இப்போ நீங்கள் ஜட்ஜ் வீட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா செல்லப்பிராணிகள், பூனை, நாய் அப்படிலாம் வளர்ப்பாங்க. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய வியாதிகள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ ரேபிஸ் அப்படின்றது இதுக்கான விடை. அடுத்தது உணவு கலப்படத்தில் பப்பாளி விதை எதனோடு கலக்கப்படுகிறதுன்றாங்க? ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமாக கலப்பாங்க. இது வந்து சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. உணவு கலப்படம்னு ஒரு லெசனே இருக்கும், ரைட்டா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் என்ன கலக்கிறாங்க, மிளகாத்தூளில் என்ன கலக்கிறாங்க, மிளகுல என்ன கலக்கிறாங்க, இது வெண்ணெயில் என்ன கலக்கிறாங்கன்னு சொல்லி உணவு கலப்படம் ஒவ்வொரு பொருளையும் எந்த விதமான உணவு கலப்படம் பண்ணுறாங்கன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பப்பாளி விதை வந்து எதனோடு கலக்கிறாங்க அப்படின்னா, மிளகு இருக்குது இல்லையா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு, காய்ந்த மிளகும் காய்ந்த பப்பாளி விதையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால் மிளகுல வந்து இந்த பப்பாளி விதையை வந்து கலப்பட பொருளாக வந்து பயன்படுத்துகிறாங்க, ரைட்டா? அப்படி பயன்படுத்தக்கூடாது. இதனால் வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். சரி, கையை தோராமையாக எவ்வளோ நேரம் கழுவ வேண்டியது அவசியம்ன்றாங்க. ஸோ கை கழுவுறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்ம கழுவோம். பட் மெடிக்கல் ரீதியாக ஒரு அப்ராக்சிமேட்டாக மினிமம் வந்து இந்த அளவுக்காவது நீங்கள் வந்து கழுவணும் அப்படின்ற ஒரு வாஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வினாடி 1 நிமிடம், 20 வினாடி 2 நிமிடம்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 20 செகண்டாவது, ரைட்டா? 20 செகண்ட், அதாவது 20 வினாடிகளாவது கையை வந்து வாஷ் பண்ணணும். சரி, அடுத்தது தினமும் எத்தனை முறை பல் துலக்குவது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறைன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஒரு நாளைக்கு வந்து 2 முறை துலக்குவது சரியாக இருக்கும். காலை, இரவு, படுக்கிறதுக்கு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைமும் காலையில் ஒரு டைமும் 2 முறை என்பது சரியாக இருக்கும். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து டிகிரிலையும் தெரிஞ்சுக்கோங்க, பாரன்ஹீட்லையும் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? 98.6 எஃப்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது பாரன்ஹீட்டு. ஸோ இதுதான் வந்து சராசரி மனுஷனோட உடல் வெப்பநிலை. இதே டிகிரியில் கொடுத்தாங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்ட எந்த வாயு சுற்றுச்சூழலை பாதிக்கிறதுன்றாங்க? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு போட்டிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு வாயு, நச்சு வாயு. இது பசுமை இல்லை வாயுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு புகை, இது வந்து காற்று மாசு வந்து ஏற்படுத்தும், மற்றதெல்லாம் வந்து கிடையாது, ரைட்டா? சரி, பொட்டாசியம் அதிக உள்ள பழம் எதுன்றாங்க? பொட்டாசியம் அதிகம் உள்ள பழம் எதுன்றாங்க? ஸோ இந்த பொட்டாசியம் சத்து எந்த பழத்தில் அதிகமாக இருக்குன்னா வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்குது, வாழைப்பழம். அடுத்தது ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படுவது எதுன்றாங்க? வாழைப்பழம், கொய்யா, மாதுளை, மாம்பழம் போட்டிருக்காங்க. ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படுவது கொய்யா, ரைட்டா? கொய்யா பழம்ன்றதா கொய்யான்னு போட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது அலுவலக உதவியாளரோட பணின்றாங்க? ஸோ வந்து பாருங்கள், கோப்புகளை பராமரித்தல், அலுவலகத்தை தூய்மையாக வைத்தல், தொலைபேசி அழைப்புகளை பதிலளித்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோப்புகளை, ஃபைல்லாம் வந்து பராமரிக்கிறது,
அதே மாதிரி அந்த ஆஃபீஸை வந்து சுத்தமாக நீங்கள் வச்சுக்கிறது, ஸோ டைமுக்கு அதை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் செஞ்சுட்ருப்பீங்க. ஸோ இதில் இந்த 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதேமாதிரி ஏதாவது கால் வருது அப்படின்னா அதை அட்டன் பண்ணி பதில் சொல்கிறது, அப்போ அதெல்லாம் வந்து உங்களுடைய வேலையாக தான் இருக்கும். ரைட்டா? இது கோர்ட்டில் இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஆஃபீஸஸ்னால் ஜென்ரலாக இந்த வேலை அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அதனால் வந்து இந்த 3மே சரி. ஸோ மேற்கொண்டு அனைத்தும் என்பதே இதுக்கு வந்து விடை. உணவு பரிமாறும்போது செய்யக்கூடாதவை எதுன்றாங்க. நீங்கள் வந்து சமையல் செஞ்சுட்டு பரிமாறுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்றாங்க. உணவு பரிமாறும் போது முடிவில்லாமல் இருக்க தொப்பியை போடுதல். ஸோ வந்து கேப் மாதிரி போடுற, சமைக்கும் போதும் சரி பரிமாறும் போதும் சரி தலையில் ஒரு துணி மாதிரி ஒரு கேப் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்கள் பிக்சர் பார்த்துருப்பீங்க. தலையில் முடி விழாமக்கிறதுக்கும் வேர்வை வந்துச்சுன்னா அதை உறிஞ்சிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு துணி மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு சமைக்கிறவங்க அதுக்குன்னே ஒரு இது போட்டிருப்பாங்க. சரி, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, அதை நான் தொப்பின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அது தொப்பின்னு சொல்லுவாங்கன்னு தெரில. அது ஒரு கேப் மாதிரி இருக்கும். ரைட்டா? சரி. உணவு உண்ட பின் மேசையை சுத்தம் செய்தல். சாப்பிட்டு முடித்தாங்கன்னா அந்த டேபிளை க்ளீன் பண்ண வேண்டியது கட்டாயம், அதுவும் செய்யணும். உணவு பரிமாறும் போது மூக்கு, தலை மற்றும் வாயை தொடுவது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து செய்யக்கூடாது. நம்ம மீம்ஸு ஜோக்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரம் சமைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த போண்டா சுடுறது, வடை சுடுறது சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா சளி சிந்துறது, அதை கை கழுவாமலே அப்படியே செய்கிறது, இல்லைன்னா அந்த கையோட அக்கல்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல கையை வச்சுட்டு பலகாரம் சுடுறது, ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருப்பாங்களே. அந்த மாதிரி வந்து சமைக்கும் போதும் சரி பரிமாறும் போதும் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூக்கு, தலை, வாயை வந்து தொடக்கூடாது. அதனால் வந்து தொற்று வியாதிகள் வந்து பரவும். ரைட்டா? ஸோ அதனால் வந்து பரிமாறும் போது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. உணவு உண்பவருக்கு நாற்காலி போடுறது. ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேர் போடுறதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் செய்யணும். இது மட்டும் தான் செய்யக்கூடாது. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. உடல் வளர்ச்சிக்கு தேவையான உணவு எதுன்றாங்க, அதாவது சத்து எது அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உடல் சக்தியை கொடுக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சியை கொடுக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடல் சீராக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது வந்து புரோட்டீன், அதாவது புரதம். புரதம் என்பது உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஒன்று. புரதம்ன்றது முட்டை, பால், மாமிசம், ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ புரதம் என்பது சரி. கார்போஹைட்ரேட்ன்றது எனர்ஜி, சக்தி கொடுக்கறது. தாது உப்புகள், வைட்டமின் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடலை வந்து சீராக வச்சுக்கிறது. ரைட்டா? சரி. மலமிளக்கியாகவும் வயிற்றுப்புண்ணை குணப்படுத்துவது எதுன்றாங்க. இப்போ 4 ஆப்ஷன் பார்க்கலாம். வெந்தயக்கீரை, கற்பூரவள்ளி, புதினா, துளசின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் இவங்க சொல்லக்கூடிய இந்த மலமிளக்கி, இந்த மாதிரி வயிற்று புண்ணெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு இது கீரை அல்லது வந்து செடி அப்படின்னு சொல்லலாம். இது எதுனா இந்த வெந்தயக்கீரைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வெந்தயக்கீரைன்றது மலமிளக்கியாகவும் வயிற்று புண்ணு குணப்படுத்தக்கூடிய ஒரு கீரை. ரைட்டா? மீதி இந்த கற்பூரவள்ளிலாம் பார்த்தீங்கன்னா சளி இருமலுக்கு வரும். புதினா வந்து வாசனைக்கு, துளசின்றது கூட சளி இருமலுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் வந்து புக்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மூலிகள், கருவேப்பிலை ஆகட்டும், கொத்தமல்லி ஆகட்டும், துளசி, இதெல்லாம் எல்லாமே எதுக்கு பயன்படுது, அதனால் வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கேரட்டில் என்ன சத்து அதிகமாக இருக்குது, கண் பார்வை இது. ஸோ உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எது இதில் மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கேட்பாங்க. ரைட்டா? அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டு. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதும் வாத நோய்க்கும் சிகிச்சை அளிப்பதும் எதுன்னு சொல்லியிருக்காங்க. வெந்தயக்கீரை, லெமன் கிராஸ், முடக்கத்தான் கீரை, துளசின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்குது, பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது, கொஞ்சம் ஹையர் கிளாஸில் இருக்குது, ஒகேஷ்னல் குரூப்பில் புக்கில் இருக்குது. நான் இது உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் வாத நோய்க்கும் சிகிச்சை அளிக்கவும் பயன்படுகிறது. பயிறு வகைகளை முளைக்கட்டுவதால் எந்த சத்து அதிகரிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ முளைக்கட்டி சாப்பிடுவோம்ல, இந்த கம்பு, ஒரு சில தானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயிரெல்லாம் முளைக்கட்டி அதுக்கப்புறம் அது கூட வெல்லம், சர்க்கரைலாம் போட்டு சாப்பிடுவாங்க. இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வந்து அதில் அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் போலிக் அமிலம்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆசிட், இது வந்து நம்ம உடம்புக்கு முக்கியமாக தேவை அது. ஸோ இதுவும் வந்துமே அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ மற்றும் பி. அதேமாதிரி நீரில் கரையக்கூடிய வைட்டமின் எது, கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் எது அப்படின்னு ஒரு 2 கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. அதை கூட நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, சம்டைம் கேட்குறது உண்டு. ரைட்டா? சரி. சோயா பீன்ஸில் எந்த சத்து அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. சோயா பீன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த சத்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா புரதம் வந்து சோயா பீன்ஸில் அதிகமாக இருக்கும். ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா இது மாமிசத்தில் இருக்கிறத விட அதிகமாக, அல்லது முட்டையில் இருக்கிறத விட அதிகமாக ப்ரோட்டீன் வந்து இந்த சோயா பீன்ஸில் இருக்குது. ஸோ பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்து மாமிசத்தை எடுக்கலாம் கூட அவங்களுக்கு இதை சாப்பிட்டா ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ப்ரோட்டீன் அது அதிகமாக இருக்குது, அந்தளவுக்கு நல்லது, பார்த்துக்கோங்க. கடல் மீனில் எந்த சத்து பிரத்யேகமாக உள்ளதுன்றாங்க. அது என்ன பிரத்யேகமாக அப்படின்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒன்று கேட்கலாம்.
அதாவது எல்லா மீன்லேயும் எல்லா சத்தும் இருக்கும். ஆனால் ஒரு சில மீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சத்துக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ கடல் மீன் இருக்குது, குளத்தில் வளர்ப்பு மீன் இருக்குது, அதுக்கப்புறம் ஆற்று மீன் இருக்குது. ஸோ கடல் மீன் இது மாதிரி நிறைய இதில் மீனை வளர்க்குறாங்க. அதில் கடல் மீன்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த தாது உப்புக்கள், வைட்டமின்கள், இந்த மாதிரி சில பிரத்யேகமான சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கடல் மீனில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து வந்து பிரத்யேகமாக இது வந்து இருக்குது. ரைட்டா? கடல் மீன்களில் மட்டும் இருக்கும். இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து வாங்குவாங்க. அது எனக்கு சரியாக டக்குன்னு ஞாபகம் இல்லை. அது ஏதோ சாலமன் மீனா மீன், ஏதோ ஒரு வஜ்ர மீனா சம்திங் ஏதோ ஒரு மீன் சொல்லுவாங்க. அந்த மீனில் இந்த ஒமேகா 3 ஆசிட் அதிகமாக இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடணும். குழந்தையோட நரம்பு மண்டலம் மற்றும் மூளை வளர்ச்சி இதுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாராவது பெண்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜில், ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு குழந்தைக்கு வளர்ச்சி, கருப்பையில் வளர்ச்சி வந்து மூளையும் நரம்பு மண்டலம் தான் ஃபஸ்ட்டு வளரும். அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாக்டரும் வந்து இது மாதிரி மீன் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த மாதிரி ஒமேகா 3 இருக்கக்கூடிய கடல் மீன், அந்த பேர் எனக்கு சரி தெரியல, அந்த மீனை வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் போலிக் ஆசிட் மாத்திரை, இரும்பு ஆசிட் மாத்திரை அது மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? சரி, இந்த சத்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து கடல் மீனில் அதிகமாக இருக்குது, கடல் மீனில் இருக்குது. ரைட்டா? சோம்பை சாப்பிடுவதால் ஏற்படும் சாப்பிட்டதுக்கப்புறம் சில பேர் வந்து வறுத்த சோம்பை வந்து வாயில் போடுவாங்க, சாப்பிடுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிரியாணி, கறி அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வாய் துர்நாற்றம் அடிக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து போக்குறதுக்கு சாப்பிட்றாங்க ஒன்று. இன்னொன்று வந்து அது செரிமானத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சரிதான். சில பேர் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிப்பாங்களாமா. அது எதுக்குன்னா உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா உடல் எடையை குறைக்கின்றாங்க. ஸோ உடல் பருமன் வராமலும் தடுக்கின்றாங்க. அப்போ இது மூணுமே சரி அப்படின்றதுனால மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படின்றதான் இதுக்கான விடை. காய்கறிகளை வெட்டும் முன் என்ன செய்ய வேண்டுன்றாங்க. இது கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நினைக்கிறேன், ஸ்கூல் புக்கில் போட்டிருக்காங்க. அதாவது சுத்தமாக கழுவணும், கழுவிட்டு தான் வெட்டணும், சமைக்கணும். ரைட்டா? ஸோ காய்கறிகளை வெட்டும் முன் என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. வேக வைக்கிறது, சூடுபடுத்துறது, வெயிலில் உலர்த்துறது அதெல்லாம் வந்து செகண்டு பார்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு காய்கறிகள் வாங்கினீங்கன்னா கட் பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதில் மண், கல் ஏதாவது ஒட்டியிருக்கும். ஸோ வேறு ஏதாவது சம்திங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கழுவ வேண்டும். ரைட்டா? சரி, காய்கறி வெட்டும் கத்தியை பயன்படுத்தும் முறையில் சரியானது எது அப்படின்றாங்க. பேசிக்கொண்டே கத்தியை பயன்படுத்தலான்றாங்க. இது தப்பு. பேசிட்டு வெட்டக்கூடாது, கவனம் சிதறல் ஏற்படும், கையை வெட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கத்தியை சுத்தம் செய்யாமல் வெட்டலாம் அப்படின்றாங்க. சுத்தம் செய்யாமல் வெட்டக்கூடாது. கத்திலுமே கழுவாமல் விட்டிங்கன்னா அது துரு பிடிச்சிருக்கும், அல்லது அதில் கிருமிகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே விழும் கத்தியை பிடிக்க முயற்சி செய்கிறாங்க. ஒரு கத்தி தவறு கீழே விழுது அப்படின்னா அது போர்ஸாக விழும். அந்த டைத்தில் கேட்ச் பிடிக்கணும்னு சொல்லி பிடிச்சிங்கன்னா அது கையை வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் செய்யக்கூடாது. வேலைக்கேற்ற கத்தியை பயன்படுத்தலான்றாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமான கத்திக்கும். இப்போ காய்கறி கட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி கத்தி இருக்கும். இதே நீங்கள் கறி வெட்டுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு கத்தி இருக்கும். ஸோ எதை வெட்டணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கத்திகளே நிறைய டைப் இருக்கும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் கத்தி யூஸ் பண்ணணும். காய்கறி வெட்டுற சின்ன கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு கறி வெட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் தேவைக்கேற்ற கத்தியை பயன்படுத்த வேண்டும் என்பதே இதுக்கு வந்து சரி. சமையலில் சுவாச புத்துணர்ச்சிக்கு பயன்படும் மூலிகை எதுன்றாங்க. நம்ம சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடியதில் முடக்கத்தானகிரி, கொத்தமல்லி, புதினா, துளசின்றாங்க. இதில் இந்த புத்துணர்ச்சி, சுவாச புத்துணர்ச்சின்னு போட்டாங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதினா, அதாவது சமையலில் இந்த புதினான்றது நல்ல வாசனைக்கும் சுவாச புத்துணர்ச்சிக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக போடுறாங்க புதினா. பச்சிலை காய்கறிகள் மற்றும் பழங்களில் நிறைந்துள்ளது எதுன்றாங்க. பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்களில் நிறைய சத்து இருக்கும். ரைட்டா? ஸோ அதில் மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட்லாம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் கூட அதில் வந்து நம்ம அதில் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா அதில் நிறைய வைட்டமின், தாது உப்புகள்லாம் இருக்கும். ரைட்டா? ஸோ பச்சிலை அது கீரைகள், காய்கறிகள், பழங்களில் வைட்டமின், தாது உப்புகள் வந்து நிறைய இருக்கும். ஸோ சி ஆப்ஷன். மாமிசம், மீன், கோழி வாங்கும் முறையில் சரியானது எது? ஒரு சில பொருட்களை வந்து நாள் அடிப்படையில் வாங்கணும், ஒரு சில பொருட்களை வார அடிப்படையில் வாங்கணும், ஒரு சில பொருட்களை மாத அடிப்படையில் வாங்கணும். அது கெட்டு போகிற தன்மையை பொறுத்து. இப்போ நீங்கள் கறி மீன் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து இன்றைக்கி நாளைக்கு வாங்கலாம். அதுக்கு மேலே ஒரு வாரம் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது கெட்டு போயிருக்கும் இல்லையா? ஸோ நாள் அடிப்படையில் வாங்குறது தான் வந்து இந்த மாமிசம், மீன், கோழிலாம். இதே வார அடிப்படையில், மாத அடிப்படையில் அடுத்தடுத்த பொருட்களை நம்ம வாங்குவாங்க. இது 3 கேட்டகரியாக ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பாங்க, படித்து பாருங்கள். ஓகேங்களா? மசாலா பொருட்கள் சேமிக்கும் முறையில் சரியானது எதுன்றாங்க. கண்ணாடி, பிளாஸ்டிக் கொள்கலன்கள், குளிர்சாதன பெட்டின்றாங்க, உலோகத்தால் ஆன டப்பான்றாங்க, திறந்த பையன் போட்டிருக்காங்க. ஸோ மசாலா பொருட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்ணாடி கப்பு மாதிரி ஒரு மூடி இருக்கும் இல்லையா? மூடி இருக்கக்கூடிய கண்ணாடி இது.
பிளாஸ்டிக் கொள்கலன், பிளாஸ்டிக் டப்பா, மோஸ்ட்லி நிறைய பேர் பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மூடி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, அது வந்து நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. உலோகத்தாலான டப்பான்னா இரும்பு டப்பா, அது சம்டைம் வந்து ஏதாவது தண்ணி பிடிச்சினா சில துரும்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரைட்டாக, துருப்பிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு டப்பா வந்து பண்ணக்கூடாது. திறந்த பை, ஏதாவது கவரில் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சிலதெல்லாம் கட்டிக்கும், அதுவும் வைக்கக்கூடாது. ரைட்டா. ஸோ கண்ணாடி, பிளாஸ்டிக் கொள்கலன் அப்படின்றதா இதுக்கு வந்து சரி. தக்காளி தோலை உரிக்கும் முறை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தக்காளி தோலை மோஸ்ட்லி யாரும் உரிக்கிறதில்ல, ஆனால் வந்து புக்கில் இதுக்குன்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஒரு சூடுபடுத்துறது, தண்ணியில் லைட்டாக சூடுபடுத்தினீங்கன்னா அந்த தோலை வந்து உரிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னென்னா அந்த பான்சிங் முறை அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா, இதெல்லாம் புக்கில் தான் நான் எடுத்தேன். ஸோ புக்கில் போட்டிருக்காங்க பான்சிங் முறை, ஹையர் கிளாஸில் இருக்குது, +1 இருக்குது. அழுத்த கொதிக்கலன் வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் தோராயமாகன்னு போட்டிருக்காங்க. அழுத்த கொதிக்கலன்னா இப்போ ப்ரெஷர் குக்கர், நம்ம அரிசியெல்லாம் வேக வைக்கிறோம்ல, சோறு ஆக்குறோம்ல, ஸோ அந்த குக்கரோட வெப்பநிலை வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 50 டிகிரி செல்சியஸ், 90 டிகிரி செல்சியஸ், -100 டிகிரி செல்சியஸ் மேல், 100 டிகிரி செல்சியஸ் மேல்னு போட்டிருக்காங்க. மைனஸ் டிகிரியில் இருக்காது, மைனஸ் டிகிரி தான் அது குளிர்ச்சி. நம்ம வந்து நார்மல் டெம்பரேச்சரே அதிகமாக இருக்கும்போது மைனஸில் இருக்க வாய்ப்பு இல்லை. 50, 90 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா தண்ணியோட கொதிநிலையே 100 டிகிரி செல்சியஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வச்சா சீக்கிரமாக நமக்கு வந்து சமைக்க முடியும். அப்போ அதை விட வந்து 100 டிகிரியை விட அதிக வெப்பம் வந்து அந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்கும். ஸோ வந்து 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அப்படி தான் இதுக்கு வந்து சரி. சூடான காற்றால் சமைக்கும் முறை, ஒவ்வொரு நிறைய பொருட்கள் பார்த்தோன்னா சமைக்கும் முறையில் நிறைய முறை இருக்குது. நீராவியால் சமைக்கிறாங்க, சூடான காற்றால் சமைக்கிறாங்க, வறுத்து சமைக்கிறாங்க, சுடுறாங்க, ஸோ நீரில் கொதிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய விதமான டைப் ஆஃப் சமையல் முறை இருக்குது. அதில் புக்கில் போட்டிருப்பாங்க, இந்தந்த உணவுப் பொருட்கள் இந்தந்த முறையில் வந்து சமைப்பாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில கேள்விகள். ரைட்டா. சரி, சூடான காற்றால் சமைக்கும் முறைன்றது பார்த்தீங்கன்னா பேக்கிங்னு சொல்லுவாங்க. பேக்கிங். துரித உணவுகள் ஏன் ஆரோக்கியம் அற்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு இல்லையா, இந்த துரித உணவுகள் ரோட்டோரம் கிடைக்கிறது, நிறைய பஜாரில் கிடைக்கிறது துரித உணவுகள்னு சொல்லுவோம். இதில் ஏன் வந்து இது வந்து உடல்நலத்துக்கு கெடுதல், ஆரோக்கியமற்றது அப்படின்னு கேட்குறாங்க. செயற்கை நிறம் சேர்க்கப்படுதுன்றாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நிறம் சேர்த்துறாங்க. பஞ்சு முட்டையில் கலர் சேர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டிஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில செயற்கை கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மக்களை கவரத்துக்காக பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் அதிகமாக கலக்குப்பாங்க. அது செயற்கை நிறமூட்டிகள் வந்து உடல் நலத்துக்கு கெடுதல். நிறமூட்டிகளே வந்து இயற்கை நிறமூட்டிகள் ஒன்று இருக்குது, செயற்கை நிறமூட்டிகள் ஒன்று இருக்குது. இயற்கை நிறமூட்டிகள் வந்து அந்தளவுக்கு கவர்ச்சியாக இருக்காது, ஆனால் உடல் நலத்துக்கு நல்லது. செயற்கை நிறமூட்டிகள் ரொம்ப டார்க்காக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பட் ஆனால் உடல் நலத்துக்கு கெடுதல். சுத்தமற்ற முறையில் சமைக்கப்படுகிறது. எஸ், மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே வந்து பானிபூரி ஆகட்டும், இல்லை சம்திங் ரோட்டோரத்தில் நிறைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக வந்து சமைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ரைட்டா. ஸோ ஒரு மாதிரி இதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பயன்படுத்த எண்ணெய் மீண்டும் மீண்டும் சமைக்க பயன்படுகிறது. இதில் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த மீன் கடை, சிக்கன் கடை, அப்புறம் போண்டா கடை, வடை கடைலாம் பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி சமைச்ச எண்ணெயை மறுபடியும் அந்த சமைச்ச எண்ணெயை திரும்ப சமைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு முறை சமைச்ச எண்ணெயை மீண்டும் சமைக்கிறதுன்றது அதுவும் வந்து கெடுதலை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதுவும் வந்து பிரச்சனை தான். அப்போ துரித உணவுகள் ஏன் ஆரோக்கியமற்றதுனா இந்த மூணுமே வர்றதுனால அனைத்தும் சரி. இன்னும் நிறையா விஷயங்கள் அடிக்கிட்டு போகலாம். இப்போதைக்கு இவங்க ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட்டுமே சரின்றதுனால அனைத்தும் சரி. கீழ்கண்ட எது நீராவியால் வேக வைக்கப்படுகிறதுன்றாங்க. சரி, உங்களுக்கு தெரியும் இட்லி இடியாப்பெல்லாம் வந்து நீரால் வேக வைக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இட்லி என்பது இது புக் பேக் கொஸ்டினாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா. கீழ்கண்ட எது நீராவியால் வேக வைக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இட்லி. தோசைன்றது நம்ம தெரியும், எண்ணெய் போட்டு கல்லில் சுடுறாங்க. பூரின்றது எண்ணெயில், வடைன்றது எண்ணெயில். ஸோ நீராவியால் வேக வைக்கிறது வந்து கொடுத்துருக்கிறதுபடி இட்லி. அடுத்தது துரித உணவில் காணப்படும் எது இரத்த அழுத்தத்தை உருவாக்குன்றாங்க. ரைட்டா. வெந்தயம், மஞ்சள், மிளகுன்னு போட்டிருக்காங்க. இரத்த அழுத்தத்துக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டில் மோஸ்ட்லி வந்து இந்த செயற்கை நிறமிகள், நான் சொன்னேன் இல்லையா, செயற்கை நிறமிகள், அந்த கெமிக்கல் வந்து இரத்த அழுத்தத்தை உண்டு பண்ணும். அது இல்லாமல் இந்த சால்ட்டு, உப்பு, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா துரித உணவுகளில் பார்த்திங்கன்னா அந்த உப்பை வந்து அதிகமாக போட்டுருவாங்க. சால்ட் வந்து அதிகமாக போடுவாங்க, இல்லை ஜீரணத்துக்கு வந்து அஜினமோட்டோன்னு சொல்லுவாங்க சம்திங், அந்த மாதிரி ஏதாவது கலப்பாங்க. இது எல்லாமே இரத்த அழுத்தத்தை உண்டு பண்ணும். ரைட்டா. இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை நிறமிகள்ன்றது சரி. ரைட்டா. அதே மாதிரி காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, அதை கூட வந்து உண்டு பண்ணும். பட் துரித உணவு சாப்பாட்டில் வெந்தயம், மஞ்சள், மிளகுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் செயற்கை நிறமினால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ அது வந்து சரி. ரைட்டா.
கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்வி வந்து விடை வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறது, இல்லை வீடியோ முழுமையாக பார்க்காம வந்து பார்த்துருந்தே கடைசியாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, கொதிக்க வைக்கிறதுனால மீனில் உள்ள டேஸ் கொழுப்பு அமிலத்தை பாதுகாக்க பயன்படுகிறதுன்றாங்க. ரைட்டா? கொதிக்க வச்சு சமைக்கிறதுனால மீனில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமிலம் இருக்குது. ரைட்டா? அது வந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்றாங்க. சில அதெல்லாம் போட்டிருப்பாங்க. கொதிக்க வைக்கிறதுனால என்ன பாதுகாக்கலான்னுவாங்க. சில நேரத்தில் கொதிக்க வைக்கிறதுனால என்ன வைட்டமின் வந்து நம்ம என்ன வந்து சத்துக்கள் வந்து நீங்குது, வெளியேறுது அப்படின்றதும் போட்டிருக்காங்க புக்கில். நல்லா தெளிவாக டேபிள் போட்டிருந்தாங்க. அதில் தான் நான் கொஸ்டின் எடுத்தேன். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு மீனை கொதிக்க வைக்கிறதுனால மீனில் இருக்கக்கூடிய டேஸ் கொழுப்பு அமிலத்தை பாதுகாக்க பயன்படுகிறதுன்றாங்க. ஆப்ஷன் பார்த்துக்காங்க. ஒமேகா 3, ஒமேகா 6, டிரான்ஸு, செறிவூற்ற கொழுப்புன்னு போட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது சரியாக இருக்குமோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, இது வந்து பார்ட் 1 தான். உங்களுக்கு இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கொடுக்க வந்து முயற்சி பண்ணுறோம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.